ஊரிலே இருந்து பக்கத்து டவுனுக்கு தனது 4 வயது தங்கைக்கு வேடிக்கை காட்ட கூட்டி வந்தான் 6 வயது அண்ணன். பொம்மை கடை முன்னால் தேங்கி நின்று விட்டாள் தங்கை. கண்களில் ஏக்க பார்வையோடு, தொன்னாந்து நின்ற தோரணையோடு, எந்த பொம்மை வேண்டும் என அவன் கேட்டு, அவள் ஒன்றை சுட்டிக்காட்ட அதை எடுத்து தங்கையிடம் கொடுத்துவிட்டு முதலாளியிடம் கேட்டான். ஒரு பெரிய மனித தோரணையிலே, இந்த பொம்மையின் விலை எவ்வளவு? அழுக்கு உடையோடு கடைக்குள் வந்து அவர்களை பார்த்தவுடன் பரிவு கொண்ட முதலாளி சொன்னார், உன்னிடம் எவ்வளவு உள்ளதோ அவ்வளவு. கேட்டுவிட்டு டவுசர் பாக்கெட்டில் கையை விட்டு சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த அதையெல்லாம் எடுத்து காட்டினான். காட்டிய அவனது உள்ளங்கைகளில் தெரிந்தது அவன் விளையாட வைத்திருந்த 4 முத்து சிப்பிகள். இவை போதுமா? கவலை தோய்ந்த முகத்தோடு கேட்டவனிடம், இவை அதிகம், எனக்கு 2 போதும் என்ற முதலாளி 2 மட்டும் எடுத்துக்கொண்டு பொம்மையை கொடுத்து அனுப்பினார். போன பிறகு கடையின் பணியாளர் கேட்டார், என்னங்கய்யா, உதவாத முத்து சிப்பிகளை எடுத்துக்கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து அனுப்பிவிட்டீர்களே? அவர் சொன்னார், பணம் கொடுத்தால் தான் பொம்மை கிடைக்கும் என புரியாத அந்த சிறுவனுக்கு சிப்பிகளே உயர்ந்தவை. நான் பணம் கேட்டால் அவன் எண்ணத்திலே பணமே பெரியது என்று என்ன மாற்றம் ஏற்பட்டு நிலை பெற்று போய்விடும். எனவே அதை தவிர்த்து விட்டேன். அதோடு தங்கை கேட்டால் என்னால் வாங்கித்தர முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை அவனுக்குள்ளே நான் விதைத்து விட்டேன். அவன் பெரியவனாகி எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் போது இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது என்ற எண்ணம் குடிகொள்ளும் அல்லவா? அவனும் நல்லதையே செய்ய ஆரம்பிப்பான் அல்லவா? சொல்லி முடித்தார். இப்படித்தான் தம்பி அகிலம் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும். அம்மாவின் அன்பையும் அப்பாவின் பாதுகாப்பையும் ஒரே இடத்தில் பெற முடியுமானால் அது அண்ணனிடம் மட்டுமே. தங்கை உள்ளவனுக்கு தங்க மாளிகை தேவையில்லை, தங்கையின் உள்ளமே தங்க மாளிகைதான். சிறப்பு, அருமையான கதைகள் 1000